ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல எப்படி ரெவிட் ஃபேமிலிஸை வந்து டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம டிஃபால்ட்டான ஃபேமிலிஸை வச்சு பிளான்ல எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு போன வீடியோஸ்ல பார்த்துருப்போம். இன்னைக்கு எப்படி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா revitcity.com. revitcity.comனு கூகுளில் டைப் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்பவுமே லாகின் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீ மாடலாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பட்டனில் போயிட்டு உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணுமோ நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ சர்ச்னு கொடுத்தோன்னே ரெவிட்ல என்னென்ன பெட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பெட் டவுன்லோட் பண்ணணும், இதை டவுன்லோட் பண்ணணும்னா இங்கே டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் ரெவிட் சிட்டியில் இப்படி டவுன்லோட் ஆகும். லாகின் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ரெவிட் சிட்டி வந்து யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் சர்ச் பாரில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அவைலபிலிட்டி வரும். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் என்னென்ன டேபிள்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும் அதெல்லாம் வந்து கீழே காமிக்கும். ஸோ நான் இந்த செட் ஆஃப் டேபிள்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? இப்படி தான் revitcity.com யூஸ் பண்ணோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட். செகண்ட் வெப்சைட் வந்துட்டு பிம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது ரொம்ப காமனாக பிம் மாடல்ஸ் எது வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய் லாகின் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கீழே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சோஃபா சிம்பிளாக வந்து டவுன்லோட் கொடுக்குறேன்னா அது என்னென்ன கேட்டகரியிலலாம் டவுன்லோட் பண்ணலான்னு காமிக்கும். உங்களுக்கு ஆர்கிகேட், ஆட்டோகேட், ரெவிட், ஸ்கெட்சப் எதில் வேணாலும் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரிவிட் ஃபேமிலி தான் வேணும்னா இதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே வந்து எனக்கு அந்த ரிவிட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? இப்படி தான் பிம் ஆப்ஜெக்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ எது வேணுமோ நம்ம இங்கே சர்ச் பாரில் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தோன்னே கீழே ஆப்ஷன் வரும். அதில் போய் டவுன்லோட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் செகண்ட் வெப்சைட். தேர்ட் வெப்சைட் என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் பிம் லைப்ரரி, NBS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே சேம் தான். லாகின் பண்ணிக்கோங்க. இதுவும் ஃப்ரீ வெப்சைட் தான். சர்ச் பாரில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டேபிள் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ டேபிளில் என்னென்ன டேபிள் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ காமிக்கும். உங்களுக்கு என்ன டேபிள் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேபிள் கொடுக்குறேன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கீழே IFC, ரெவிட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் ரெவிட் சொல்லிட்டு ரெவிட்டை வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகுது. ஸோ ஜிப் ஃபைல் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட டவுன்லோட் ஆப்ஷனில் போகிறேன். இங்கே நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிறதா டவுன்லோட் ஆகிருக்கு. இது மட்டும் எனக்கு ஜிப் ஃபைலாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெவிட் ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நேஷனல் பிம் லைப்ரரி. எது வேணுமோ ஜஸ்ட் சர்ச் கொடுத்துட்டீங்க. கீழே டவுன்லோடில் போய் உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு ரெவிட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதுதான் தேர்ட் வெப்சைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன வெப்சைட் பார்க்க போகிறோம் அப்படின்னா market.bimsmith.com அப்படின்னு சொல்லி வெப்சைட் தான் பார்க்குறோம். ஸோ இதுவும் ஃப்ரீ வெப்சைட். இதில் எல்லா சாஃப்ட்வேரோட ப்ராடக்ட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய ப்ராஜெக்டோட டேட்டா டைப்லாம் இருக்குது பாருங்கள். ரெவிட், ஆட்டோகேட், ஸ்கெட்சப், IFC இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுலேயும் போயிட்டு நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சோஃபா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா கொடுத்து சர்ச். ஸோ என்னென்ன சோஃபா வந்து அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து மெட்டீரியல்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம அதில் போய் தனியாக கூட மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கலாம். பட் மெட்டீரியல்ஸோட தான் டவுன்லோட் ஆகும். இல்லைனா வேறு ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர். ஸோ என்னென்ன டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். இதில் போயிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெவிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். கீழே வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆயிருக்கு. அதையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். நம்மளோட டவுன்லோட் ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ரிவிட் ஃபைல் வந்து வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 4 வெப்சைட் வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ டவுன்லோட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து revitcity.com, செகண்ட் வந்து BIM ஆப்ஜெக்ட், தேர்ட் நேஷனல் BIM லைப்ரரி, ஃபோர்த் வந்து market.bimsmith.com. இந்த 4 வெப்சைட்லேயே நீங்கள் எது வேணாலுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலாம் நம்மளோட ரெவிட்ல வந்து எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரெவிட் வந்து கொண்டு வந்துட்டு நம்மளோட ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே காம்பனண்ட் எப்படி கொண்டு வருவோம், காம்பனண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு லோட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி லோட் ஃபேமிலி வந்து கொடுத்துட்டு ஸோ நம்மளோட ஃபைல் வந்து எங்கே இருக்கோ நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ என்னோட டவுன்லோடில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அதெல்லாம் நான் கொண்டு வரப்பேன். ஸோ காஃபி அண்ட் டேபிள் ஓப்பன். ஸோ அது இப்போ நம்ம வந்து லோவர் வெர்ஷனில் சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அப்கிரேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து காமிக்குது. ஸோ ஜஸ்ட் எங்கே எடுத்துகிட்டு வந்து வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண ஆப்ஷன்லாம் காம்பனன்ட்ஸில் போயிட்டு லோட் ஃபேமிலி எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்குமோ அதை வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த பெட் ஓப்பன். ஸோ பெட் வந்து எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகெயின் லோட் ஃபேமிலி, சோஃபா, எப்படி வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே கொண்டு வரணும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணது எல்லாமே ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணுற வெப்சைட். இது எல்லாமே வந்து ஃப்ரீ வெப்சைட், நீங்கள் எப்படி வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற வெப்சைட் எல்லாமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பே பண்ணுற வெப்சைட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட FB இன்ஸ்டாவில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன். until stay happy and stay safe மக்களே.